அமைச்சர் வந்து லஞ்சம் கொடுத்தேன்னு சொன்னால் அதுவும் குற்றத்தில் வரும். இதே ஸ்டேட்மெண்ட்டை அவர் வெளியில் சொல்லியிருந்தாருன்னு வச்சுங்க, அவரை அரெஸ்ட் பண்ணலாம். அசம்பிளியில் சொல்கிறதுனால அவருக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்தமாரி ஒரு அசம்பிளியில் சபாநாயகர் தான் ஹீரோவாக இருக்கார். பல விதமாக சமாளிக்கிறாரு. உண்மையிலே பாராட்ட வேண்டிய ஒரு சபாநாயகராக இருக்கார். நீங்கள் யார்கிட்ட லஞ்சம் கொடுத்தேன்னு நீங்கள் சொல்கிறீங்களோ அதுக்காக அவர் லஞ்சம் வாங்கினதான்னு 100% அர்த்தம் கிடையாது. அப்படி பார்த்தா இன்றைக்கி யார் மேலே நீங்கள் குற்றம் சாத்திட்டு, ஆமாம் சார் நான் லஞ்சம் வாங்கியிருக்கேன், லஞ்சம் கொடுத்தேன், நான் ஒரு 6 மாதம் ஜெயிலுக்கு போய்க்கிறேன், அவர் லஞ்சம் வாங்கிட்டு ஒரு 3 வருஷம் ஜெயிலுக்கு அனுப்புன்னு சொல்லிடலாங்க. காசு வாங்கிட்டு என்னத்தையும் பேசுவேன், காசு வாங்கிட்டு மாற்றி ஓட்டு போடுவேன்னு போட்டால் அந்த வாங்கினது ப்ரூவ் ஆச்சுன்னா, கிரிமினல் கேஸ் ஆகிடுச்சுன்னா இந்த 105 ப்ரொடெக்ஷன் வெளியே போயிடும். ஸோ அவர் மேலே கேஸ் ஃபைல் பண்ணலான்னு வந்துருச்சு. ஏற்கனவே நம்ம ஈவெண்ட்டை ஒரு அரசியல் ரீதியாக சொல்கிறதுனால நீக்கிறது தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை விசாரிங்கன்னு சொன்னால் அசம்பிளிலேருந்து வெளியே வந்துடுது மேட்ரு. அப்போ அவர் வெளியில் போய் இந்த ஸ்டேட்மெண்ட் ஆமாம் கொடுத்தேன்னு சொன்னான்னா அப்போ அவர் மேலேயும் எஃப்ஐஆர் வரும். இப்போ அவரை காப்பாற்றிட்டு இருக்குது சபாநாயகர் தான். சபாநாயகர் அதே இந்த இது அவை குரூப்பில் எடுத்து இதை ரெஃபரலில் அனுப்புனார்னா அது பப்ளிக் டாக்குமெண்ட் ஆகிரும். அப்போ போலீஸும் ஹைகோர்ட் வரலாம். அப்போ நீங்கள் ஏன் அங்கே சொன்னீங்க, இங்கே ஏன் சொன்னீங்கன்னு ரெக்கார்டு வரும். அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு சரவணகுமரன் ஐஆர்எஸ் இணைந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். ஒரு அசம்பிளி பார்லிமெண்ட் அதுக்குன்னு ஒரு தனி இறையாண்மை இருக்குது இந்த கான்ஸ்டியூஷனில். அதில் இன்றைக்கி அசம்பிளிக்குள்ள நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு நிதியமைச்சர் மரிய வில்சன் சில விஷயம் சொல்கிறார். நான் லஞ்சம் கொடுத்தேன், அதுக்கான ஆதாரங்கள்லாம் இருக்குது அப்படின்னு டைரெக்டாக சொல்கிறாரு. இதை எப்படி சார் எடுத்துக்குவாங்க? அப்படின்னா யார்கிட்ட லஞ்சம் கொடுத்தோம் அப்படிங்கிறது அப்போ பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அப்படின்னு வரும். இது பெரிய அஃபென்ஸாக மாறிடாதா சார்? அதாவது லஞ்சத்தை பொறுத்த மட்டும் லஞ்சம் வாங்குறதும் குற்றம், கொடுக்குறதும் குற்றம். அமைச்சர் வந்து லஞ்சம் கொடுத்தேன்னு சொன்னால் அதுவும் குற்றத்தில் வரும். ஆமாம். இப்போ இதில் என்ன சட்டத்தோட பியூட்டினா, இதே ஸ்டேட்மெண்ட்டை அவர் வெளியில் சொல்லியிருந்தாருன்னு வச்சுங்க, அவரை அரெஸ்ட் பண்ணலாம். அமைச்சரே அவர் அந்த காலத்தில் கொடுத்தாலும் ஏற்கனவே இருக்கிற கேஸ் தானே அது. ஸோ நான் அவரே ஒத்துக்கிறாரு, செல்ஃப் அஃபிடவிட் போட்டு நானே ஆமாம் அப்படின்னு ஒத்துக்கிட்டாருன்னா அதுக்கப்புறம் அதோட ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணி அவர் மேலே ஒரு கேஸே ஃபைல் பண்ணிடலாம். ஆனால் அதை வந்து அசம்பிளிக்குள்ள சொல்கிறாரு. அசம்பிளிக்குள்ள சொல்கிறதுனால அவருக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்குது. நீங்கள் சொன்ன வார்த்தை தான் இறையாண்மை. அந்த இறையாண்மைங்கிறத ஆட்டோமேட்டிக்காக உருவாகுது, அதை நம்ம உருவாக்குறோம். அப்போ கான்ஸ்டியூஷன் எப்படி உருவாக்குதுன்னா, ஒரு 2 ஆர்டிக்கல் ரொம்ப முக்கியமான ஆர்டிக்கல். அதில் 105 ஒரு ஆர்டிக்கலும் 194. 105 என்ன சொல்லுது பார்லிமெண்ட்டில், 194 அசம்பிளியில் என்ன சொல்லுது, ஒரு மெம்பரை வந்து ஒரு வார்த்தை பேசினார் இல்லை ஓட்டு போட்டாருங்கிறதுக்காக நீ வந்து எந்த ஒரு கேஸுக்குள்ளேயும் கொண்டு போக முடியாது, அவர் மேலே கேஸ் ஃபைல் பண்ண முடியாது, எந்த கோர்ட்டும் அவர் மேலே இது ஒரு குற்றம் ஆயிடுச்சுன்னு ஒரு கொகனிசன்ஸ் எடுக்க முடியாதுன்னு ஆர்டிக்கல் வருது. நம்ம ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுன்னு ஆர்டிக்கல் 19 இருக்குது. இந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் எல்லாத்துக்கும் உண்டு, நம்ம எல்லாத்துக்கும் உண்டு, எல்லா இடத்துலையும் உண்டு. அதில் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உண்டு. ஆனால் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் வரக்கூடாதுங்கிறதுக்கு இதில் எக்ஸ்ட்ரீமாக அதை கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு மட்டும். ஏன் அதனால் நீங்கள் சொன்னால் அந்த இறையாண்மை உருவாக்குறது, நான் வந்து இத்தனை கோடி மக்களுடைய பிரதிநிதி, நான் என்னோடய மனசை ஃப்ரீயாக பேசணும், என்னோட எண்ணப்படி நான் ஓட்டு போடணும், எது நியாயமாக அதை ஓட்டு போடணும். இந்த 2 ஃப்ரீடத்துக்கு என் மேலே நீ கேஸ் போட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஃப்ரீடத்தை கொடுக்குது கான்ஸ்டியூஷனு. அதுதான் அந்த இறையாண்மையை உருவாக்குது. ஸோ அந்த உயர்ந்த நோக்கங்களுக்கு உருவாக்கப்பட்ட இறையாண்மை இந்தமாரி இவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் அசம்பிளியில் கொடுத்ததுனால அவர் மேலே கேஸ் பதியக்கூடாது அப்படின்னு வந்துடும். ஓகே. இப்போது இது சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் அதில் பதிவு செய்யப்படுமா சார்? அவை குறிப்பிலெல்லாம் பதிவு அன்றைக்கி நான் கவனிக்கலை அவை குறிப்பில் பதிவு செஞ்சாங்களான்னு. இது ஆக்சுவலி பதிவு செய்யக்கூடாது. சபாநாயகர் எடுத்திருப்பார். இன்றைக்கி நான் சீசன்டு சபாநாயகராக இருக்கார். எனக்கு தெரிஞ்சு இந்தமாரி ஒரு அசம்பிளியில் பயங்கரமாக கொண்டு போயிட்டுருக்குது. இப்போ வந்து அவர் தான் ஹீரோவாக இருக்கார், சபாநாயகர் தான் ஹீரோவாக இருக்கார். பல விதமாக சமாளிக்கிறாரு. உண்மையிலே ஒரு பாராட்ட வேண்டிய ஒரு சபாநாயகராக இருக்கார். அதில் வந்து அதனால் அவை குரூப்பில் நீக்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதோட சட்ட பிரச்சனைகள் நிறையா வரும் பின்னாடி. இது யாராவது ஒருத்தங்க கேஸ் எடுத்துகிட்டு போகும்போது இல்லை எஃப்ஐஆர் போடுங்க அப்படிங்கிறாங்கல்ல திமுக தரப்புலேருந்து. எஃப்ஐஆர் போடுங்க, கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படிங்கிறாங்களே. அவங்களும் வாங்கலைன்னு சொல்லலை. அது என்னென்னா நாங்கள் வாங்கினோன்னு நிரூபிங்கன்னு சொல்லலை, கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படி இல்லை. அதில் என்னென்னா ஃபஸ்ட்டு அவங்க யூஸ் பண்ணுற ஸ்டேட்மெண்ட்டு, நீங்கள் லஞ்சம் கொடுத்துன்னு ஒத்துக்கிட்டதுனால உங்கள் மேலே முதல் எஃப்ஐஆர் பண்ணணும், அப்புறம் லஞ்சம் வாங்கினதுக்கு இவங்க மேலே எஃப்ஐஆர் பண்ணணும். நீங்கள் லஞ்சம் கொடுத்தங்கிறதுனால அவன் லஞ்சம் வாங்கினது அர்த்தம் ஆயிடுது. அப்படி பார்த்தா யார் வேணாலும் கேஸ் போடலாமே. நீங்கள் லஞ்சம் நான் கொடுத்தேங்கிறது நீங்கள் ஒத்துக்கலை போதும் நீங்கள் ஒரு தப்பு பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஆனால் அதுக்காக நீங்கள் யார்கிட்ட லஞ்சம் கொடுத்தேன்னு நீங்கள் சொல்கிறீங்களோ அதுக்காக லஞ்சம் வாங்கினதான் 100% அர்த்தம் கிடையாது.
அப்படி பார்த்தா இன்றைக்கி யார் மேலே வேணால் நீங்கள் குற்றம் சாத்திட்டு ஆமாம் சார் நான் லஞ்சம் கொடுத்தேன், நான் ஒரு 6 மாதம் ஜெயிலுக்கு போய்க்கிறேன், அவர் லஞ்சம் வாங்கிட்டு ஒரு 3 வருஷம் ஜெயிலுக்கு அனுப்புன்னு சொல்லிடலாம்ல. ஸோ முடியாது. அது எவிடன்ஸ் கிடையாது. இவங்க அதை என்ன யூஸ் பண்ணுறாங்க, நீங்கள் லஞ்சம் வாங்கின்னு சொல்கிறீங்களா கேஸ் போடுங்கன்னு திமுக பயன்படுத்திட்டு, ஆனால் அதில் உள்ள அர்த்தம் என்னென்னா அவர் லஞ்சம் வாங்கன்னு ஒத்துக்கிறார்ல, அவர் மேலே ஒரு கேஸை போடுங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதில் சபாநாயகர் ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும்ல. இப்போ ஒருத்தர் ஒரு குற்றம் சொல்கிறாரு, எதுக்கு பேசுகிறாங்க, சபாநாயகர் அதில் ஒரு முடிவுக்கு வரணும்னு தானே சொல்கிறாங்க. அவங்க லஞ்சம் என்கிட்ட நான் கொடுத்துருக்கேன், வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத தாண்டி இதில் சபாநாயகரோட ரோல் என்னவாக இருந்திருக்கணும்? இல்லை, சபாநாயகர் ரோல் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அவை குறிப்பிலிருந்து நீக்கிறது ஒரு சேஃபான ரோலாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம அசம்பிளியில் இது வரைக்கும் அந்தமாரி ஒரு பஞ்சாயத்து வரல தமிழ்நாடு அசம்பிளியில். பார்லிமெண்ட்டில் 2 பிரச்சனை வருது. நரசிம்மராவ் பீரியடில் ஜேஎம்எம்ங்கிற ஒரு கட்சி, நம்ம ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா, அவங்க வந்து இந்தமாரி பணம் வாங்கிட்டு ஓட்டு போட்டாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வருது. அந்த கேஸ் சிபிஐ கேஸ் ஆகுது. அந்த சிபிஐ கேஸ் எப்படி சுப்ரீம் கோர்ட் 5 மெம்பர் பெஞ்சு அந்த நேரத்தில் 98 என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, இந்த 105ல் ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்குது, அவருக்கு ஃப்ரீயாக என்ன வேணாலும் பேசுகிறதுக்கு அதிகாரம் இருக்குது, ஓட்டு போடுறதுக்கு அதிகாரம் இருக்குது. அவர் காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டாலும் அவர் மேலே கேஸ் ஃபைல் பண்ண முடியாது. யார் மேலே? எம்பி மேலே. அது இங்கே காசு வாங்கி ப்ரூவ் பண்ணாலும் அவர் மேலே கேஸ் போடக்கூடாது. ஏன்னா ஆர்டிக்கல் 105 அவரை ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னு வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்துட்டாங்க. ஏன்னா அதுதான் கான்ஸ்டியூஷனோட பர்பஸ். கான்ஸ்டியூஷனில் இல்லைன்னா இந்த 2 வார்த்தையும் ஓட்டு போடுறதையும் பேசுகிறதையும் எம்பி எம்எல்ஏ பண்ணுற 2 விஷயம் தானே. ஒன்று பேசணும், இன்னும் ஓட்டு போடணும். இதை தவிர அவங்களுக்கு ஒரு வேறு எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன் ஒன்றும் கிடையாது அசம்பிளியில், பார்லிமெண்ட்டில். ஸோ இந்த 2 ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தா தான் கரெக்டாக இருக்குன்னு கோர்ட்டு முதல்ல தீர்மானம் பண்ணுச்சு. இந்த ஜார்க்கண்டுக்கு இந்த கேஸுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குது போல் தெரியுது. அப்புறம் இப்போ ரீசெண்டாக 2024 நம்ம சீஃப் ஜஸ்டிஸ் இவர் இருந்த பீரியடில் சீதா சோரன் ஒரு கேஸ், அதுவும் ஜார்க்கண்டில், அந்த அம்மா எம்எல்ஏ. அவங்க என்ன பண்ணுறாங்க, ராஜ்யசபா எலெக்ஷனில் ஓட்டு போடும்போது அவங்க விப்பு கொடுத்தது போடாமல் ஒரு ப்ரைவேட் இண்டிபெண்ட் பார்ட்டிக்கு ஓட்டு போட்டுடுறாங்க. அதுக்கு பணம் வாங்கிட்டான்னு ஒரு கேஸ் ஃபைல் ஆகி, அந்த கேஸில் அதில் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங் ட்விஸ்ட் இருக்குது, அந்த அம்மா கடைசியில் அவருக்கு ஓட்டு போடல அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. கண்டுபிடிக்க முடியல. நான் விப்பு யாருக்கு சொன்னாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுறாங்க. அதில் தான் அந்த இல்லீகல் கெயின் அந்த மேட்டர்லாம் வருது லால. அதில் என்ன சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிடுச்சு, 2024 உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கு, ஓட்டு போடுறதுக்கு ஃப்ரீயாக பேசுகிறதுக்கு ஆர்டிக்கல் 105 ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. அதுக்காக நீ காசு வாங்கிட்டுலாம் பண்ணக்கூடாது. காசு வாங்கிட்டு என்னத்தையாவது பேசுவேன், காசு வாங்கிட்டு மாற்றி ஓட்டு போடுவேன்னு போட்டால் அந்த வாங்கினது ப்ரூவ் ஆச்சுன்னா, கிரிமினல் கேஸ் ஆகிடுச்சுன்னா இந்த 105 ப்ரொடெக்ஷன் வெளியே போயிடும். ஸோ அவர் மேலே கேஸ் ஃபைல் பண்ணலான்னு வந்துருச்சு. ஸோ 2024 அந்த பழைய பொசிஷன் ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இருக்க மினிஸ்டர் பேசுனது அந்த கேஸுக்கு என்ன வித்தியாசம்னா, எலெக்ஷனில் ஓட்டு போடுறது, அசம்பிளிக்குள்ளே ஓட்டு போடும்போது காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது இந்த ஜட்ஜ்மெண்ட். நான் ஏற்கனவே லஞ்சம் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால் இந்த ஜட்ஜ்மெண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாது. ஏன்னா அசம்பிளியோட ஆக்டிவிட்டியில் நான் பணம் வாங்கலை, அசம்பிளியில் இப்படி நான் பேசுகிறதுக்கு பணம் வாங்கிட்டு பேசலை, அசம்பிளியில் நான் ஓட்டு போடுறதுக்கு பணம் வாங்கிட்டு பண்ணல. நான் அசம்பிளி ஆக்டிவிட்டியில் வாங்கியிருந்தா தான் சபாநாயகருக்கு வேலை இருக்குது. நீங்கள் சொன்ன சபாநாயகர் நான் ஏற்கனவே என் வாழ்க்கையில், ஆமாம், ஏற்கனவே நான் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பண்ண விஷயத்த நான் சொல்லும் பொழுது ஒருத்தர் சொல்கிறார், ஆமாம் சார் நான் மர்டர் பண்ணேன் அப்படின்னு சொன்னார்னா, சபாநாயகர் வந்து அந்த கண்டக்ட்டுக்கு ஆக்ஷன் எடுக்க முடியாது அவர் மேலே. அந்த குறிப்பை வேணால் எடுத்து அவர் அவை குறிப்பில் எடுத்தார்னு வச்சுக்கோங்க, ஒரு கணக்குக்கு சொல்கிறேன், அவர் கிண்டலாக சொல்லியிருக்காரு அப்படின்னு வச்சுக்கலாம். உண்மையாக கொலை பண்ணியிருக்காருன்னா கேஸ் போட்டுருவாங்க. கிண்டலாக சொன்னார்னு வச்சுங்க, அதை அவை குரூப்பில் நீக்கலாம். இல்லை ஏதோ கொலை பண்ணாருன்னு சொல்கிறாரு, இதை விசாரிங்கன்னு அனுப்பிவிடலாம். அது ஸ்பீக்கருக்கு அந்த பவர் இருக்குது. பட் இந்த கேஸில் ஏற்கனவே நடந்த ஈவெண்ட்டை ஒரு அரசியல் ரீதியாக சொல்கிறதுனால நீக்கிறது தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை விசாரிங்கன்னு சொன்னால் அசம்பிளியிலேருந்து வெளியே வந்துடுது மேட்ரு. அப்போ அவர் வெளியில் போய் இந்த ஸ்டேட்மெண்ட் ஆமாம் கொடுத்தேன்னு சொன்னான்னா அப்போ அவர் மேலேயும் எஃப்ஐஆர் வரும். ஸோ அது அமைச்சருக்கு நல்லதில்லை சார். இப்போது லஞ்சம் வாங்கிட்டு நம்ம ஓட்டு போடுறது அந்த விப்புடைய ஆக்ஷன்ஸில் வரும். இப்போ கேள்வி கேட்கறதுக்கு பணம் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 2005 பீரியட் மன்மோகன் சிங் பீரியடில், அப்போ சோம்நாத் சட்டர்ஜி சபாநாயகராக இருக்கும்போது 11 எம்பிக்கள் அவங்கள தகுதி நீக்கம் செஞ்சாங்க. இல்லை, அது ஒரு ஸ்கேம் மாதிரி போனதுனால பண்ணியிருப்பாங்க. அதான் அந்த ப்ரொடெக்ஷன் 2 விஷயம் சொல்லுது இல்லை 105. ஒன்று நான் ஓட்டு போடுற ஃபங்க்ஷன், இன்னொன்று நான் பேசுகிற ஃபங்க்ஷன். நான் பேசுகிறது என்னோடய கான்சியன்ஸில் பேசணும், இல்லை என் பார்ட்டிக்காக பேசணும். பார்லிமெண்ட் டெமோக்ரஸியில் பார்ட்டிக்காக நான் பேசணும், இல்லை நான் என் கான்சியஸில் பேசணும். நீங்கள் வந்து பணம் வாங்கிட்டு பேசுனது ப்ரூவ் ஆகிடுச்சுன்னா ஸ்கேம் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அது ஒரு சைக்கிள் ஸ்கேம். அது ஒரு குரூப் வந்து கேள்விகள் எழுதி கொடுத்து
அந்த கேள்வி நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ பணம் தர்றேன்னு சொல்லி அப்படி ஃபிக்ஸ் பண்ணும்போது அது ஒரு நியூஸ் ஆகி அவங்க டிஸ்குவாலிஃபை ஆனாங்க. இப்போ அவங்க அதை சேலஞ்ச் பண்ணி தானே வச்சுங்க. அந்த நேரத்தில் என்ன சேலஞ்ச் பண்ணான்னு மறந்து போச்சு. மஹோ மைத்ராவுமே இதானாங்க ஆமா. அவங்க ஒரு 2023 கேள்விக்கு பீரியட்ல 23ல். ஃபாரின்ல இருந்து கொஸ்டின் ஆமாம், போட்டாங்க. அவங்களுமே எனக்கு தெரிஞ்சு சேலஞ்ச் பண்ணல. ம். அடுத்த டைம் திருப்பி எம்பி ஆகிட்டாங்க ஜெயிச்சு. ஏன்னா பார் கிடையாது இதில். ஆமா. ஒருவேளை சேலஞ்ச் பண்ணியிருந்தா அந்த ஜட்ஜ்மெண்ட் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கோம், பழைய 98 ஜட்ஜ்மெண்ட். ஆனால் 24 ஜட்ஜ்மெண்ட் ப்ரொடெக்ட் பண்ணாங்க. சரி, இப்போ இதில் ஒன்று, இந்த நம்ம பார்த்த இது எல்லாமே பிவி நரசிம்மராவ் கேஸாக இருக்கட்டும், ஜார்க்கண்ட் கேஸாக இருக்கட்டும், மகுவா கேஸாக இருக்கட்டும், இதெல்லாம் நீங்கள் அசம்பிளிக்குள்ளே கேள்வி கேட்குறதுக்கு வாங்கினது, அசம்பிளிக்குள்ளே ஓட்டு போடுறதுக்கு. ஆனால் இங்கே வெளியே நடந்த ஒரு பெரிய தப்பு, லஞ்சம் கொடுக்கப்பட்டது. இது குறித்து அசம்பிளிக்குள்ளே பேசியிருக்காங்க. இது எல்லாமே ஊடகங்கள் பார்த்துருக்கு. அப்போது நீங்கள் அன்றைய காலகட்டங்களில் பரவாயில்லை, இன்றைக்கி ஒரு காமன் கொஸ்டின்ஸ் வெளில ரைஸ் ஆகும்ல. இப்படி ஒரு அமைச்சர் நான் லஞ்சம் கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காரு, அந்த வெர்பல் கண்டென்ட்டை வச்சு நீங்கள் ஒரு வழக்கு தொடுக்காமல் காவல்துறையினர் இருக்கீங்களே. காவல்துறையோட வழக்கு தொடுக்க முடியாது. இதில் ஸ்பீக்கர் தான். அப்போ வெளியில் அஃபிடவிட்டு இல்லைங்க, நான் நாளைக்கு ஒரு ஜூம் ஓட்டோவாக எடுக்கிறாரு, இவனோ ஜட்ஜி இதை பார்க்குறாரு சார், எடுக்க முடியாது. கோர்ட்டோ போலீஸோ கொக்னிசன்ஸ் எடுக்க முடியாது. இதை சபாநாயகர் குறிப்பில் ஏற்றி அதை அவர் ரெஃபர் பண்ண ஒழிய இந்த மேட்ரு அசம்பிளிலேருந்து வெளியே வராது. கோர்ட்டு சுயமட்டம் எடுக்க முடியாது, போலீஸும் ஒரு எஃப்ஐஆர் போட முடியாது. சரி சார். இது ஏன்னா இது அப்சல்யூட் ஸ்பீக்கர் பவரில் இருக்குது. ஓகே சார். ஸ்பீக்கர் அதெல்லாம் அவரை எடுத்து இதை சீரியஸாக அந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்து அவை குறிப்பில் எடுத்துட்டு இவர் இந்த மாதிரி சொல்கிறாரு, இதை பற்றி விசாரிங்கன்னு ஒரு கவர்மெண்ட்டுக்கு அனுப்புகிறாருன்னு வச்சுங்க, அங்கே போலீஸ் எஃப்ஐஆர் போடும். அந்த இடத்துல ஹைகோர்ட் சுயமோட்டாவும் எடுக்கும். அது வரைக்கும் ஹைகோர்ட் உள்ளே வர முடியும். நான் ஒரே ஒரு விஷயம் தான் சார், நேற்று வரைக்கும் வேறு, தாவிக கவர்மெண்ட் வந்த பிறகு எல்லாமே லைவில் வருது. அப்போ லைவில் வருதுன்னா சம்திங் ஹேப்பனிங் அப்படிங்கிறது அப்படியே என்ன ஆகுது, ரீச்சபிள் ஆகும்போது காமனாக இது ஒரு காமன் பெர்ஸ்பெக்டிவில் கூட இந்த மாதிரி யாரோ யார்கிட்டயோ லஞ்சம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தமிழ்நாடு முழுசும் தெரியுது. யாரும் ஒருத்தர் சோ இவங்க மேலே வழக்கு இருக்காமல் நீங்கள் விசாரிங்க அப்படின்னு போட்டால் 2 பேருமே பதில் சொல்லி ஆகணும்ல சார். ஏன்னா ஒன்ஸ் இப்போ அவர் அஃபிடவிட் போடுறாரு, அப்படிலாம் நான் கொடுக்கவே இல்லையே அப்படின்னு அஃபிடவிட் போட்டால் சம்வே அவருக்கு நெகட்டிவ் ஆகும். மரிய வில்சன் அவர்கள் வெளியில் அசம்பிளியில் சொல்லியிருக்கிறத எவிடன்ஸாக எடுக்க முடியாது காவல்துறையால். ஆனால் எப்படி அஃபிடவிட்டில் இங்கே ஒரு பொய் போட முடியும், நான் கொடுக்கவே இல்லை அப்படின்னு? இதுதான் லீகல் ஃபிக்ஷன். நீங்கள் அங்கே எவிடன்ஸாக ஒன்று எடுக்க முடியலன்னா அதை நீங்கள் இங்கே பயன்படுத்த முடியும். இங்கே சத்தியப்பிரமாணம் நாங்கள் அஃபிடவிட்டில் நான் கொடுக்கவே இல்லை அப்படின்னா அதான். ஸோ அந்த சுச்சுவேஷன் எப்போ அவர் வரும்னா, சபாநாயகர் நோட்டு போட்டால் தான். இப்போ அவரை காப்பாற்றிட்டு இருக்குது சபாநாயகர் தான். சபாநாயகர் அதே இந்த அவை குறிப்பில் எடுத்து இதை ரெஃபரலில் அனுப்புனார்னா அது பப்ளிக் டாக்குமெண்ட் ஆகிரும். அப்போ போலீஸும் ஹைகோர்ட் வரலாம். அப்போ நீங்கள் ஏன் அங்கே சொன்னீங்க, இங்கே ஏன் சொன்னீங்கன்னு ரெக்கார்டு வரும். இப்போ அது வராத வரைக்கும் எவிடன்ஸ் வராது. அசான் டுடே எல்லாரும் மீடியாவில் இருக்குது, மக்கள் டிபேட்டில் இருக்குது, ஆனால் சட்டத்தில் இல்லை. நீதியில் என்னென்னா இந்த விவாதத்தை வச்சு ஒரு ஊடகத்தில் நடைபெறக்கூடிய ஒரு விவாதத்தை வச்சு நாளைக்கு ஒரு ஜூம் ஓட்டோ எடுக்க முடியாதா? எடுக்க முடியாது. அதான். ஏன்னா அது இந்த ப்ரிவிலேஜ் ஆஃப் த ஹவுஸு இதை ஒரு எவிடன்ஸாக நீங்கள் இந்த ஆர்டிக்கல் 105 194 தாண்ட முடியாது. இப்போ அதுதான் அவங்க ஒரு இது வந்தது, நீங்கள் அவை குறிப்பிட்டு நீக்கிட்டீங்க சார், ஆனால் இன்ஸ்டாகிராமில் ஓடிக்கிட்டு இருக்கு சார்னா அது வேறு வழி இல்லை. ஸோ மக்கள் மன்றத்தில் அது விவாத பொருளாக மாறுது. அது அவர் அமைச்சருக்கோ இல்லை ஏற்கனவே இருந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கு எதிராகவோ சாதகமாக அமையலாம். ஆனால் நீதிமன்றத்தோட கதவுக்கு வராது, காவல்துறைக்கு வராது. அப்படிங்கிறது தான் இதில் சட்டத்தோடைய அந்த கேம். அது ஏன் அதுக்கு ஒரிஜினலாக கொடுத்தது அவருக்கு இது சப்போர்ட்டாக இருக்குது. ஒரிஜினலாக ஆர்டிக்கலில் கொடுத்த ப்ரொடெக்ஷனு இப்போ இவருக்கு சப்போர்ட்டாக இருக்குது. அந்த ப்ரொடெக்ஷன் இல்லாட்டா இனி யாரும் அதில் கேஸ் சுயமோட்டோ ஃபைல் ஆகிருக்கும். போலீஸ் வேறு வழி இல்லாமல் ஒரு கேஸை பதிஞ்சு அமைச்சராக இருந்தாலும் நீங்கள் கொடுத்தீங்களா அப்படின்னு பண்ண வேண்டியிருக்கும். இப்போ இதே இது இப்படியும் வச்சுக்கலாம். நீங்கள் ஸ்டேடியத்தில் பண்ணாமல் அசம்பிளியில் சில விஷயம் பண்ணால் அது கிரிமினல் கேஸாக மாறிடும். அந்த கேஸ் வேறு, இந்த கேஸ் வேறு. ஸோ சட்டத்தோட கேமை நம்ம அதில் பார்க்குறோம். அது ஏன் நம்ம ஒரு கான்ஸ்டியூஷன் கொடுத்த நல்ல ஒரு இறையாண்மைக்காக உருவாக்கப்பட்ட விஷயங்கள் தப்போ தவறோ நிறைய பேர்த்த ப்ரொடெக்ட் பண்ணுதுங்கிறத நம்ம இதில் பார்க்குற மாரி ஒரு அமைப்பு வருது. ஸோ இதில் மெயின் ரோல் ப்ளே பண்ணுற ஸ்பீக்கர். இப்போ ஸ்பீக்கர் தான் இதை கேஸ் ஆக்கணுமா வேணாமான்னு முடிவு பண்ணக்கூடிய இடத்துல இருக்கார். எனக்கு தெரிஞ்சு அது செட்டில்டு இல்லை. அதை நீங்கள் நினைக்கிற மாரி ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜி சுயமோட்டல் எடுத்து என்ன நீ எடுக்காட்ட நான் எடுப்பேன்னு சொல்ல முடியாதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு இன்டர்நேஷ்னல் லெவல்லையுமே டெமோக்ரஸியில் ஒரு செட்டில்டு லா.
ஸோ இந்தியாவிலையும் செட்டில்டுலா, தமிழ்நாட்டிலையும் செட்டில்டுலா. ஸோ அது கண்டிப்பாக இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்த அமைச்சரையும் காப்பாற்றும். யாரோ புதிதாக வருகிறாரா அப்படின்னு நம்ம பார்க்கலாம் சார்ந்து. ரொம்ப மகிழ்ச்சி சார். நன்றி, வணக்கம். நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி.